கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல ராஜா ஹாமானை பார்த்து சொல்லுகிறார், உன் இஷ்டப்படி செய்யலாம். ஒரு பெரிய அதிகாரத்தை ஆமானுக்கு கொடுக்கிறார். அதற்கு முந்தின வசனத்தை பார்ப்பீர்களானால், யூதாவின் சத்ருவாகிய ஆமானிடத்திற்கு மோதிரத்தை கொடுத்து ராஜா சொல்லுகிறான். தன் கையில் இருந்த மோதிரத்தை கலைச்சி கொடுத்து சொல்லுகிறான், இந்த ஜனத்துக்கு விரோதமா நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு பெரிய அதிகாரத்தை இந்த இடத்துல ஆமான் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமான் தீய மனிதன். ஆமான் தீங்கான எண்ணத்தோடு கூட இந்த காரியங்களை செய்யும்படியாக ராஜாவை ஏமாற்றினவனாக இந்த காரியத்தை அவன் செய்கிறான். எனக்கு அருமையானவர்களே, ஆமான் செய்த காரியம் தவறு. ஆனாலும் அவனுடைய வாழ்வில் எவ்வளவு காரியங்கள் பாருங்க. நாம பார்க்கும் பொழுது அதே எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ராஜாவுடைய மோதிரத்தை தன்னுடைய கைகளில் ஆமான் போட்டுக்கொள்ளுகிறான். இவன் எப்படியாவது ராஜா அவனுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஒரு முடிவை செய்ய வேண்டும் என்று சொல்லி இவன் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அந்த தேசத்தில் இந்த உத்தரவை கேட்ட உடனே மகா துக்கம் உண்டாயிற்று, அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். இதுதாங்க ஜெபம். தேசத்தில் வார்த்தை சொல்லப்பட்டாச்சு, எல்லாரையும் கொண்டு போடுவேன். எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே விழுந்து கிடந்தார்கள் யூத ஜனங்கள். இதனுடைய முடிவு எப்படியாக இருந்தது? வெற்றி நடந்ததா? இந்த ஜெபத்திற்கு பதில் எப்படியாக கிடைத்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதே எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்பீர்களானால், ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அங்கே எப்படி தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஆமானுடைய முடிவு, அவன் முடிந்து போனான். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இன்று உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கலாம். இன்று உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பியிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகையோடு உபவாசத்தோடு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பி. மனுஷனை நம்பாத, யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணாதுங்க. எனக்கு ஜெபம் பண்ணு, உனக்கு ஜெபம் பண்ணு, எதையும் சொல்லாதுங்க. நீங்கள் முழங்கால் படியிடுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவில் அவரோடு கூட நீங்கள் இடைபடும் பொழுது கர்த்தர் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாக செய்வார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அவரை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நன்றி. நம்பிக்கையோடு யார் யார் எனக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாளில் ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.